ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க கேமரா அன்பாக்சிங் பண்ண போறோம். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தது கேமரா வாங்கணும் வாங்கணும். ஏன்னா இந்த ஓட்ட போனையும் ஓட்ட மைக்கையும் வச்சுட்டு ஓட்ட முடியல. ஓட்ட போனு ஐபோன்ல ஓட்ட அதுல ஸ்பேஸே வர மாட்டேங்குது. அது இல்ல, எல்லாம் ஒர்க் பண்ணி பண்ணி எல்லாம் காலியா போச்சு. ஐபோன் அந்த பிரச்சனை. என் போன்ல எடுக்கலாம்னு பார்த்தா கிளாரிட்டி அதுலதான் எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் ஹீட்டிங் இஷ்யூ வேற. ஆமா, அப்படியே அலர்டிக்கு சும்மா இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால வந்து கேமரா வாங்கணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபைனலி கேமரா வாங்கியாச்சு. ஆமா. என்ன கேமரா என்ன கேமரா, அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு வீடியோ எடுக்க மட்டும் தான் தெரியும். சோ அதை சொல்றதுக்காண்டி கையில பிட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. இது என்னென்ன இருக்கு, அதுல எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்ல வந்து நிறைய கேமரா பிளான் பண்ணோம். வந்து டிஎஸ்எல்ஆரே போயிடலாமா, இல்ல மிரர்லெஸ் கேமரா, அது இதுன்னு நிறைய பார்த்தோம். கோப்ரோ ஆக்ஷன் 5 இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பாக்கெட் 5 பாக்கெட் 3 இந்த கேமரா இந்த மாதிரி நிறைய செக் பண்ணோம். அதுல வந்து சூட் ஆனது இது மட்டும்தான். பாஸ்மோ ஆக்ஷன் 5 ப்ரோ. இது வந்து என்ன எடிஷன், அட்வென்ச்சர் காம்போ. இது வந்து மொத்தமா சேர்த்து எவ்வளவு இருந்துச்சு? இது வந்து ஆல்மோஸ்ட் 50 கிட்ட வந்துருச்சு. 50யா? 63 மைக்கோட சேர்த்து தானமா? மைக்கோட சேர்த்துதான். இது மட்டும் கேட்டீங்கன்னா 45. இதுக்கு எடுத்து மைக் வேற இருக்கு. அது என்னன்னா அதே டிஜி பிராண்ட்லயே மைக் மினி. ஏன்னா எனக்கு பேச வரமாட்டுக்கு. ஃபேனை போட்டா அது சத்தம் வரல, அது வரல, ஒரே டென்ஷன் ஆகுது எனக்கு. அதனாலதான் இதையும் சேர்த்து போட்டு வாங்கிடுச்சு. மொத்தமா சேர்த்து எவ்வளவு? மொத்தமா ஒரு 63 கிட்ட வந்துச்சு. அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. ஆமா. முதல்ல அன்பாக்சிங் போயிடலாம். எங்களுக்கு ப்ராப்பராலாம் அன்பாக்சிங் பண்ண தெரியாது. சும்மா ஏதோ ஏனதான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அன்பாக்சிங் பண்றோம் இப்படியே வச்சிருப்பான். அணில் குளர்ன மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்துட்டு தனியா நாங்க வீடியோ எடுக்கிறோம். அதானே. ஆக்சசரிஸ் போயிடும். என்னென்ன கொடுத்துருக்கானுங்க. எனக்கு ஒரு டவுட். கனவுலாம் வருது, இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம இது ஒண்ணு கொடுத்துருக்கானுங்க. இது கூட தெரியும், ஹெல்மெட்ல நம்ம இதை உரிச்சிட்டு மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல இன்னும். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் என்ன மேட்ரு, எதுக்கு யூஸ் பண்றாங்க, கரப்பாம்பூச்சி வராம இருக்குதுக்கா இல்ல என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லுங்க. நட்டு போல்ட்டு, வயிறு, டைப் சி டு டைப் சி தான். உன் போனுக்குலாம் செட் ஆகுது. முடியல இல்ல, சீக்கிர முடியல, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் தேவையா? இதுதான் மெயினே. இந்த வந்து ஆக்ஷன் காம்போல மெயினான விஷயமே இது. நாங்க வாங்குறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுதான். இந்த பேட்டரி தான். 3 பேட்டரி கொடுக்குறாங்க. ஆமா. ஒன்னு ஆல்ரெடி உள்ள போட்டிருக்கோம், 2 இருக்கு. நல்லா செம்மையா இருக்கு, தும்முக்கோண்டு. ஆக்சுவலி இதுல என்னன்னா கியூட்டா இருக்கு, குட்டியா ஒரு மாதிரி, ஹேண்ட்லிங்கே நல்லா இருக்கு. ஆமா, எங்களுக்கு வேற குரங்கு கை, கேமராலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்குலாம் நான் கை வச்சா விழுந்துரும், உடஞ்சிரும், இந்த மாதிரி இருக்கும். சோ அதனால எனக்கு எங்க வைக்கிறோன்னே தெரியாது எங்களுக்கு. ஆக்சசரிஸ்லாம் இவ்வளவுதான் இருக்கு மக்களே. எனக்கு இதை மட்டும் சொல்லிருங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல. இல்ல எனக்கு இன்னும் தூக்கம் வராது ஒரு 4 நாளுக்கு தெரியுற வரைக்கும். ரைட்டா? அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு கேமரா மக்களே. ஆஹா, ஒத்துக்காங்க தேவையில்லை, நமக்கு தூக்கி தூர போட்டுருவோம். படிப்பறிவு இல்லாம நமக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? தலையில மடி கலையுதுக்கா, இது தெரியாதா? பேப்பர் கொடுத்தா படிக்கணுமா? இது ஒரு கேப் மக்களே, உடையாம இருக்கிறதுக்கு. சில பேருக்குலாம் கொடுத்தோம்னா தூக்கி எரி வாங்கி மெயின்டைன் பண்ண தெரியாது சில பேருக்கு. அதனால இது கொடுத்துருக்காங்க. என்னம்மா கேம் வந்துட்டு அழகா இருக்கு. இது கழட்டிட்டேன், அப்புறம் மனசு வரலன்னு சொல்லி மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து இப்படி பொத்தி 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 ஒரு வாரத்துக்கு சரியா இருக்கு, கியூட்டா இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு. போனை விட ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால பிடிச்சிருக்கிறதுக்கும் சேஃபா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இதோட ஸ்பெக்லாம் முதல்ல பார்த்தோம்.
ஸ்பெக் வந்து நமக்கு இது முதல் அன்பாக்சிங். ஏன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. கொஞ்சம் கையில் எழுதியிருக்கேன், கொஞ்சம் இதை பார்த்து சொல்லி இதை விட்டா பத்தியா ஒரு அன்பாக்சிங்கான இதே இல்லையம்மா நம்மகிட்ட. இது கொடுத்துருக்காங்க. சூப்பர்மா. இதுதாங்க பேச்சு எடுக்கிறது மக்கள். அப்புறம் இல்லை சைஸ் பத்தல அப்படின்னா இது வந்து கீழே நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியும். இங்க கொடுத்துருக்கான்ல ஓட்ட, இதுல மாட்டிக்கிற மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த காம்போ பேக்ல. ஓகே, அட்வென்ச்சர் காம்போல என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லிடுறேன். இந்த இது ஒன்று கொடுத்துருவாங்க, இது ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் திருவாணி, இந்த பேக்கு, இந்த ஒட்டி வச்சு பைக்ல, அப்புறம் அந்த நட்டு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் மெயினா பேட்டரி, 3 பேட்டரி. ஹைலைட் ஆஃப் தி Osmo Action 5 Pro. ஆமா, இது என்ன சொல்றாங்க, ஒரு பேட்டரி 3 hours 4 hours சொல்றாங்க. நமக்கு யூஸ் பண்ணி பாக்குறப்போ தான் எவ்வளவு நேரம் தாங்குதுன்றது நமக்கு தெரியும். ஆமா, ஐடியா இல்லை பெருசா. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வேணா நாங்க சொல்றோம். ஏன்னா யூஸ் பண்றப்போ தான் இதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றதே தெரிய வரும். ஆமா, பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கொடுத்திருந்தது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்ததை பார்த்துட்டு தான் நாங்க இந்த ஆர்டரே போட்டிருக்கோம். அதனால எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1:1.3 சென்சார். மெயினா இதை வாங்கினது காரணம் அதுதான். ஏன்னா மித்த ஆக்ஷன் கேமரா, மித்த அந்த பாக்கெட் 3 இதெல்லாம் இந்த சென்சார் தரல. இது என்ன பண்ணும்னா கிளாரிட்டி அதிகமா இருக்கும். அந்த நைட் டைம்ல கூட ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ப்ளஸ் மித்த ஆக்ஷன் கேமராவை விட இது கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் இதை சூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது போனோம். அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.25 வந்து ரேர் டிஸ்பிளே பேக்கில், ஃப்ரண்ட்டில் வந்து 1.4 சம்திங் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 1950 mAh பேட்டரி உள்ளே காமிக்கிறேன். இது ஒன்று. அதுக்கடுத்த ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். தண்ணிக்குள்ளேயே முங்கி எந்திரிச்சாலும் ஒன்றும் செய்யாது. எங்கேயாவது இந்த வாட்டர் பார்க்லாம் போனோம்னா நம்ம தண்ணிக்குள்ள கொண்டு போகலாம். ஆமா, அப்படி இல்லைன்னா மேல இதுக்குன்னே கவரும் வச்சிருக்காங்க. கவர் போட்டுக்கிட்டு இன்னும் டெப்தா வேணும். 60 மீட்டர் வரைக்கும் ஸ்விம்மிங்லாம் போறீங்கன்னா அந்த உள்ள வரைக்கும் அந்த மாதிரிலாம். ஆமா, 60 மீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க வித் ப்ரொடக்ஷனோட. வித்தவுட் ப்ரொடக்ஷன் 18 மீட்டர். அதை நாங்களாம் இன்னும் டெஸ்ட் பண்ணல, பார்ப்போம். அதுக்கப்புறம் மெயின் திங், இது வந்து வைஃபை கனெக்டிவிட்டி. இப்போ வந்து வைஃபை கனெக்டிவிட்டி என்ன வைஃபை கனெக்டிவிட்டி ஆகும்னா, இப்போ ஏதாவது மைக் ஏதாவது யூஸ் பண்ணுறோம், இப்போ டிஜே மினி மைக்கே இருக்கு, இதெல்லாம் வந்து ஆட்டோவாக கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் எஃபெக்ட் போட்டு பண்ணணும் தேவையில்லை. வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு மெயினான விஷயம், இந்த கேமராவில் 64 GB வந்து இன்பில்டு ஸ்டோரேஜ். நம்ம தனியாக SD கார்டு போடணும். SD கார்டுக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு, ஸ்டோரேஜ் மட்டும் காமிச்சிடலாம். பேட்டரி இருக்கா, இங்கே பேட்டரி இருக்கா, இது பக்கத்தில் பாருங்க ஒரு சின்ன கேப் இருக்கா. இது வந்து SD கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இது வந்து 512 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக 64 GB கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். 64 GBக்கு எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சூப்பராவே எக்ஸ்டர்னலா எதுவுமே தேவையில்லை. இதுலயே ஃபோன் வச்சு எடுக்கிறதுக்கு உள்ள ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்ல. ஆமா, அதுக்கு இப்போ ஹார்ட் டிரைவ்லாம் வேற வாங்கி வச்சிருக்கோம். அது வேற ஒரு செலவு. 1 TB ஹார்ட் டிரைவ் வேற இது. 1 TB இல்ல 2 TB. 2 TB டோஷிபா ஹார்ட் டிரைவ் வேற. ஏன்னா போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, எதுல ஏத்தனே தெரியல. லேப்டாப்ல ஸ்டோரேஜ் இல்ல, போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, வேற போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, என் போன்ல ஸ்டோரேஜ் இல்ல. ஹீட்டிங் இஷ்யூ அது சொல்லி வேற வழியே இல்லாம வாங்கியே ஆகணும், வேற கட்டாயம் இல்ல, வாங்கியே ஆகணும்ன்றதுல வாங்கியிருக்கு. இதை வாங்கினதுக்கான ஒரு மெயின் திங் வந்து என்னன்னா, இந்த வெயிட் இப்படி ஒழிச்சு வச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வெளியே போனா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. உள்ளவை vlog எடுக்கணும்னு சொல்லுமா, வெளியே போயிட்டு நான் கேமரா எடுத்து உள்ளவை அப்படின்னா எப்படி vlog எடுப்பாங்க? ஒரே எம்பாரசிங்கா இருக்கு எனக்கு. அதனாலயே கேமரா வந்து ப்ரிஃபர் பண்ணாம ஃபர்ஸ்ட் பார்த்ததே இதுதான்.
சரி குட்டியா இப்படி வச்சு அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு 178 கிராம் தான் வெயிட் கிராம். அதனால இப்படி தூக்கி எரியலாம், அப்படி விளையாடலாம். ஏமா இது வந்து ஆக்ஷன் கேமராமா, அடி வாங்கும். ஆமா, அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். மித்தையெல்லாம் வந்து உடையும் இல்ல, கிராக் விடாமலாம் இருக்காது. நம்ம போட்டு தூக்கி எரிஞ்சோம்னா ஸ்டில் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு கேமரா இது. அதுக்கப்புறம் இதுல ஸ்பெக்ஸ், சரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்கு இதெல்லாம். இது என்ன இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமா போச்சு எனக்கு. ஆக்சுவலா அந்த கேமரால 4K வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். 4K by 60 FPS. ஆமா, 120 FPS வரைக்கும் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். 120 எடுத்தோம்னா கண்டிப்பா ஹீட் ஆகும். அதனால நமக்கு போதும் ஒரு 4Kவே நமக்கு தேவையில்லை. 180p 30 வச்சுக்கிட்டாலே நமக்கெல்லாம் ஷூட் ஆகிக்கும். அது பெருசா நமக்கு வீடியோ அஃபெக்ட் பண்ணாது. அதுவே நமக்கு ஓரளவு கிளாரிட்டியா இருக்கும். வைடு ஆக்சுவலா கேமரா இவ்வளவுதான் இருக்கு. நாங்க 2 பேரும் தான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரியுது. பட் அங்க இருந்து இங்க வரைக்கும் ஷோ ஆயிட்டு இருக்கு. இங்க பக்கத்துல தெரியறதெல்லாம் இங்க கேமராலே டிஸ்பிளே எப்படி காட்டுதுன்னே தெரியல இன்னும் எனக்கு. இது ஒரு ஆப்ஷன்ஸ். அப்புறம் இதை பாருங்க, ஸ்டெபிலைசேஷன். இங்க தலையில வச்சுட்டு இதை ஆன் பண்ணாலும் அதுவே ஆட்டோ ஸ்டெபிலைசேஷன் ஆயிக்குது, கரெக்டா டிஸ்பிளே ஆயிக்குது. இப்போ இங்க கொஞ்சம் ஸ்லைடா வச்சுட்டு எடுத்தாலுமே அதுவே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குது. ரொம்ப கிராஸா இருக்கு வைக்கி அந்த பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல அடுத்து வீடியோ எடுத்து எப்படி இருக்கு, கிளாரிட்டி எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு காமிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் இதை வந்து ஆக்ஷன் 5 ப்ரோ கேமராவில் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. இதில் என்ன அப்படின்னா கிளாரிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது பார்க்குறப்போ எனக்கு சூப்பராக ஃபீல் ஆகுது. பட் நெக்ஸ்ட் இதை எடிட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஏன்னா அது போக நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுலேயும் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா அது வந்து அடி வாங்கின ஃபோனு, இது வந்து அப்படி கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ எப்படி இருக்குது, இந்த கிளாரிட்டி எந்த மாதிரி இருக்குது, ஏன்னா நிறைய பேர் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியாக வச்சு எடுத்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலி புதுசாக வாங்குறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா. அது ஒவ்வொன்றும் வந்து இப்போல்லாம் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணவே பயமாக இருக்குது. ஐயோ அதுவும் கீழே விழுந்துடக்கூடாது, எது இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று ஆன் பண்ணுறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது எனக்குலாம். கை பிரிண்ட் பட்டாலே மனசு வலிக்குது. ஸோ நெக்ஸ்ட் மைக்குக்கு போயிடலாம். ஆமாம்.